தூத்துக்குடியில் பிரசித்தி பெற்ற பனிமய மாதா ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பனிமய மாதா ஆலயத்தின் 434வது ஆண்டு திருவிழா சிறப்பு திருப்பலி மற்றும் கொடியேற்றம் நிகழ்ச்சியுடன் இன்று தொடங்கியது. தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் இவோன் அம்புரோஸ் கொடியை ஏற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் உலக சமாதானத்தை குறிக்கும் வகையில் ஏராளமான புறாக்களை பறக்க விட்டனர். அப்போது பழைய துறைமுகத்தில் இழுவை கப்பலிலிருந்து சங்கு ஒலி எழுப்பப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான பனிமய மாதாவின் திருவுருவ பவனி வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்கிறது. இன்றைக்கு கொடியேற்றி ஏறிட்டது. 5ஆம் தேதி திருவிழா நடக்கும். எத்தனை நாட்களோ ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடக்கும். பல ஜெப முயற்சி நடக்கும். பல பங்குகள்லேருந்து மக்கள் அவங்க சந்திப்பாங்க. இதை ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வந்து சந்திப்பாங்க. இறுதி நாளில் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னா 5 லட்சம் பேர் வரைக்கும் வருவாங்க.